ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். 2 நாள் என்னால் ரிவ்யூ போட முடியல. என்னோடய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபரும் ரொம்ப ஏமாந்துருப்பீங்க. என்னால் 2 நாள் எபிசோடும் நான் பார்க்கல கைஸ். ஏன் அப்படின்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ, சரிங்களா? உடம்பு முடியலை. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதனால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஓவராலாக இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நான் 2 நாள் எபிசோடையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? நம்ம சேனலை எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜீ தமிழை பொறுத்தளவு கோயில் அப்படிங்கிறது வந்து தப்பு செய்கிற இடம் அப்படின்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. நல்லா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். கோயிலில் தான் வந்து ஆள் கடத்துறது, ஆளை கொள்கிற பிளானு, அப்புறம் 2 பேர்த்தையும் ஒரே ரூம்குள்ளே வச்சு பூட்டுறது, ஒரு ஹீரோ ஹீரோயின் போய் உள்ளே உட்காந்துட்டாங்கன்னா ரூமை வச்சு பூட்டி விளையாடுறது, அப்புறம் மாங்கல்யத்தில் விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து ஓமக்குண்டத்தில் விளையாடுறது, அப்புறம் அங்க பிரதேசனம் பண்ணும்போது அதில் ஒரு மொளை மாதிரித்தனம், முடிச்ச விக்கித்தனம். இந்த மாதிரி கோயில் அப்படின்னாலே வந்து ஒரு புண்ணியத்தலம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஆனால் ஜீ தமிழை பொறுத்தளவு கோயில் அப்படிங்கிறது வந்து ஃப்ராடு பண்ணுறது இடம், அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா சீரியல்லையும் பாருங்கள், கோயில் வந்து தப்பு பண்ணுற இடம் மாதிரியே க்ரியேட் பண்ணி எல்லா சீரியல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை? ஐயோ கடவுளே, முடியல. அதுக்கப்புறம் சரி, எபிசோடு கூட போயிடலாமா? அதான் கேஸ், நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, மித்ராவும் சுதாகரும் சேர்ந்து இந்த கோயிலில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனை வேலைத்தனத்தையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் இந்த சிங்சாங் போடுறாங்க இல்லையா, யார்? லதா, சாரதா, அந்த கிளவி, அந்த குட்டி பையன், தமிழ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாரதிக்கு நல்லா சிங்சாங் போடுறாங்க. பிடிக்கவே இல்லை. எல்லா கேரக்டரையுமே ஒழிச்சிட்டு தயவுசெய்து நாடகத்தை முடிச்சிருங்க. எங்களால் பார்க்க முடியல. உண்மையிலே நாடகத்தை கழுவி என்ன எத்தனை தடவை கழுவுனாலும் டைரக்டருக்கு மண்டையில் ஏறுமா ஏறாதா, மண்டையில் மசாலா இருக்குதா என்னன்னே தெரியல, இல்லை களிமண் இருக்கான்னு தெரியல. ரொம்ப கேவலமாக இருக்குது நாடகம். ரொம்ப கேவலமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது நாடகம். அதாவது பொங்க வைப்பாங்களாமா, பொங்க வச்ச சட்டி இவனால் தூக்க முடியாதாமா, உடனே வந்து பாரதி வந்து தூக்குவாளாமா, அவள் கை புண்ணாயிருமாமா, உடனே இந்த சின்ன பையன் வந்து அத்தனை பேர் இருக்காங்களாமா, இவன் தான் வந்து மருந்து போடணுமாமா. என்னடா லாஜிக் இது? அப்புறம் வந்து குழந்தைங்க 2 பேர்த்து கூட விளையாடுவானாமா, அந்த மரத்தில் போய் இப்படின்னு கூட மோத மாட்டான், சும்மா லைட்டாக தான் கை சிரிப்பான். அதுக்கு வந்து இப்படிங்கிறானாமா, திடீர்னு தலை சுற்றுதாமா. ஐயோ சாமி ராசாக்களா, போதும், முடியல எங்களால். நாடகன்ற பேரில் எங்களை அப்படியே என்ன சொல்கிறது, கழுத்தாக இருக்கிறத விட இது ரொம்ப கொடுமையாக இருக்குது கைஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது நாடகம், ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மருந்தை போட்டு விட்றான் உடனே. அதுதான் இந்த லூஸுக்கு இந்த பல்லவின்னு ஒரு கூமுட்டையை நடிக்க வச்சுருக்காங்க பாரு, மூஞ்சியும் மோகரக்கட்டையும். அந்த மோகரக்கட்டை எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான். இன்றைக்கி கூட எங்கள் அம்மா அத்தையெல்லாம் கூட பார்த்துட்டு, அந்த ஜனனின்ற பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தது, அவள் அழுக கூட ஒரு தத்ரூபமாக இருக்கும், இது வேஸ்ட்டுங்கிறாங்க. ஒருவேளை நான் தான் சொல்லியா கைஸ், இவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியா, ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஆதியும் இந்த இப்போ பல்லவியை நடிக்கிறாங்க பாருங்க, இவங்க 2 பேரும் ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. மூஞ்சியை பார்த்தா ரொம்ப ஓவர் அட்ராக்ஷன், ரொம்ப ஓவர் டச்சிங், ரொம்ப ஓவர் கெமிசிட்டரி, சரியா? அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது, உடனே மருந்தை போட்டு உடனே, சார் நீங்களும் போதுமா, ஓவர் பில்டப் கூடாது. உடனே அவ்வளோ நேரம் மருந்து போட விடுவாளாமா. அப்புறம் சார் நானே போட்டுக்கிறேங்க சார், இதை நீ முதலே சொல்லலாம்ல ராசாத்தி, அதான் சாரதாம்மா இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க, லதா இருக்கிறா, அவங்கள நான் போட சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு ஒரு கரெக்டான பொண்ணாக இருந்தால் பேசியிருக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லுவாங்களாமா. இவளுக்கு ஃபேவராக நடந்தால் ஒரு நடிப்பு, இவளுக்கு ஃபேவராக இல்லைன்னா என்னது? என்ன மிஸ்ஸஸ் பாரதி மேடம், கேவலமான மேடம். அதுக்கப்புறம் வேறு என்ன நடக்குது இன்றைக்கி எபிசோட்லேயே? அதே தான் கேஸ். அதான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் மருந்து போட்டு விட்றாங்க.
அதுக்கப்புறம் இன்றைக்கி எபிசோடில் அதாவது நேற்று எபிசோடில் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைக்கேட வைக்கிறாங்க. இந்த சீன் வந்து எனக்கு எந்த படத்தில் யாவது வந்துச்சுன்னா விஜய் படத்தில் யாவது வந்துச்சு. லவ் டுடேன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சுவலட்சுமி, விஜய், ரகுவரன் நடிச்சிருப்பாங்க. ரகுவரை இதே மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு இடைக்கேட ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி இருப்பான். அத்தனையும் வைப்பா, அந்த தராசு வந்து ஏறாதாமா. சரியா? இந்த அம்மா சுவலட்சுமி அம்மா பூ போய் அதில் உளுந்த உடனே தராசு வந்து இறங்கிருமாமா, 2 சரிசமமாக ஆயிருமாமா. அந்த மாதிரி இந்த அம்மா பாரதி மேடம் வந்து இப்படி வாழைப்பழத்தை பிடுங்கி வச்சோன்னே இப்படி ஒரு திரும்பினோடனே அது ஒரு மல்லிகை போய் உட்காந்தோடனே தராசு கீழே இறங்குதாங்க. முடியலடாடே, முடியல, நெஞ்சு வலிக்குது. அப்புறம் வேற என்ன சொன்னோடனே அவன் மித்ரா அதிலே அப்செட் ஆயிடுவாளாட்டுது. உடனே வந்துட்டு அவங்க அண்ணா கிட்ட போட்டு புலம்புறா. அப்புறம் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு இந்த ஃபோட்டோ எங்கே கேஸ் கிடச்சிது, 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்ட மாதிரியே நேற்று எபிசோடில் அவங்க முடிச்சிருக்கவே மாட்டாங்களே. இவளுக்கு எப்படி அந்த ஃபோட்டோ கிடச்சிது? எதுக்கு நாராக அந்த ஃபோட்டோவை கிழித்து தீயை வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கிறான்? அப்புறம் வாட்ச் எடுத்து போவான். அப்போ சுதாகர் இருந்துட்டு, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, நான் உனக்கு இருக்கிறேம்மா, சரியா, உன்னையும் அதையும் நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கூமுட்டத்தனமாக ஒரு பிளானை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? லதாவும் பாட்டியும் போய் அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை? சுதாகரை. அவன் போட்ட பிளானை லதா கண்டுபிடிச்சிட்டான். லதா கண்டுபிடிச்சோடனே இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே தான் இந்த சீன் மாதிரி கைஸ். அது என்னது, ஐயோ அது என்ன, நிறைய படங்களில் வருமே, இவ போய் அழுதுகிட்டு இருப்பா, இவன் போய் ஆறுதல் சொல்ல போவான், உடனே வந்து ரூமில் வச்சு கதவை பூட்டிடுவாங்களா. அந்த மாதிரி கோயிலில் வச்சு 2 பேரும் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. மித்ரா நல்லா ஆனால் நடிக்கிறான், சூப்பராக நடிக்கிறான், எக்ஸலண்ட்டாக நடிக்கிறான். சரியா? இத்தனை நாள் நீ என்னை அழுக வச்சல, நீ இப்போ என்கிட்ட கெஞ்சிட. அப்போ ஆக்சுவலாக வந்து இவ லவ் பண்ணலை, இவ வந்து ஆதியை வந்து உண்மையாக நேசிக்கவே இல்லை, அதான் உண்மை. இவ வந்து எப்படின்னா ஒரு அரகண்டான லேடின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது எதையாவது நம்ம அடையணும்னு நினச்சா அதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு புத்தின்னு வச்சுக்கோங்களேன். அடமெண்ட்டான கேர்ள்னு சொல்லுவாங்க. அதாவது நான் நினைக்கிறத அடையணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவ வந்து மித்ரா வந்து ஆதியை ஒரிஜினலாக லவ் பண்ணவே இல்லை, நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ரூமை வச்சு பூட்டிடுறாங்க. பூட்டினோடனே எனக்கு தெரிஞ்சு ஜீ தமிழில் இந்த மீசக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்களாட்டிருக்கு. எல்லா சீரியல்லையும் ஒரே மாதிரி வந்துடுறாங்க. நான் ஒரு 4-5 மீசக்காரங்களை நல்லாவே ஞாபகம் இருக்குது. சரியா? அந்த 4-5 பேர் இருக்கிறாங்க, சொல்லலாம் விரும்புகிறேன், அதெல்லாம் சொன்னோம்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ஒரு 10-20 பேர் அப்போ பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து சீனு, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து சீனை கொண்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா ஊர் மக்கள் தலைவராக கொண்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா ஊர் தலைவர்களாக கொண்டு வந்துடுறாங்க. சரியா? எதையாவது ஒன்று கொண்டு வந்து இந்த 4 மீசக்காரங்களை நிப்பாட்டி வச்சிடுறாங்க. ஆனால் உடனே வந்துட்டு பூட்டி வச்சோடனே எல்லாம் வெளியே வந்துட்டு எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா உங்களுக்கு பேசுறதுக்குலாம் வெளியில் இடமே இல்லையா, ரூம் தான் கிடச்சிதுன்னு ஒருத்தன் கேட்குறான். இப்படி தான் கேஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சீரியல் இதோட தான் முடிச்சிருக்காங்க. உடனே ஆதி இருந்துட்டு, ஒரு பொண்ணு ஒரு பையன் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் தப்பாக தான் இருக்குமா, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவள் மித்ரா நல்லாவே நடிக்கிறா. அதான் மயக்கம் போட்ட மாதிரி நடித்தாளே ரூம்லையே. என்ன நடக்குது ஆதி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறான். அவள் அந்த பொண்ணு சொல்கிறத ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இவன் கேட்க ஒரே அங்கே ஒரு பிரளயமே நடந்துகிட்ருக்குது. பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சீன் சொல்ல மறந்துட்டேனே, இந்த அம்மா தான் வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கல, தாலி வந்து பறந்து வந்து கையில் விழுவுது. சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல இந்த சீரியலை, இதேம் சீரியலை நினச்சா. ஐயோ சாமி, ரொம்ப என்ன சொல்கிறது, நாடகத்தின்ற பேரில் கண்ணில் எங்கள் கண்ணில் அவங்க கண்ணில் ரத்த கண்ணீர் வருதே இல்லையா, கிளிசரினை போட்டு ஆனால் எங்கள் கண்ணில் கிளிசரின் போடாமையே ரத்த கண்ணீர் வருதுடாடே. நாடகன்ற பேரில் எங்களை மண்டையை உடைக்கிறீங்கடா, நல்லாவே இல்லைடா. அதே சீக்கிரமாக அந்த லூசு பக்கிக்கு யாபகத்தை வர வைங்க, இல்லைன்னா நாங்கள் மக்கள்லாம் சேர்ந்து அவனை 4 போர்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை போல் யாகம் வந்துடும். சரியா? யாகம் வந்துச்சுன்னா இவன் தான் பொண்டாட்டி, இவன் தான் பிள்ளைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் எனக்கு இதை ஒரு டவுட்டு மட்டும் கிளியர் பண்ணுங்கப்பா. சரி, மித்ரா வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எல்லாம் இவன் தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. அவளாக தான் இருக்கும். ஏன்னா டாக்டரை தூண்டி, ஃப்ரெண்டு நிஷான்னு நினைக்கிறேன், நிஷாவை தூண்டி இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் இந்த மாதிரி இது பண்ணலான்னு சொல்லி எல்லாம் மித்ராவோட பிளான் தான். ஆனால் ஆதி வந்து அந்த ஃபோட்டோவை கிளிப்பா இல்லை, அப்போ இவனாக தானே அந்த முடிவு எடுத்து போயிருக்கான். எனக்கு இது மட்டும்
எனக்கு வந்து எங்கள் அம்மா செத்ததுக்கு இவ தான் காரணம். அதனால் இவளோட நினைவாளிகளை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவனாத்தானே ஹாஸ்பிட்டலில் போய் அந்த முடிவு எடுத்து பண்ணுவான். ஆனால் அந்த பிளான் போட்டது எல்லாமே மித்ரா தான். ஆனால் இவன் தானே அந்த பிளானை போடுறான். கரெக்டு தானே? இவன் தானே வேண்டான்னு ஒதுக்குறான். அப்புறம் எப்படி எப்படி ஏற்றுக்குவான்? இவளை எப்படி பாரதி நம்ம பொண்டாட்டின்னு ஏற்றுக்குவோம்? ஒருவேளை இப்படியா இருக்குமோ கைஸ்? அதாவது 5 வருஷ நினைவலைகளில் அவங்க அம்மா செத்ததை மறந்து இப்போ நடக்கிற நல்லதை மட்டும் நினச்சி இவளை சேர்த்துக்குவானா, இல்லை அந்த 5 வருஷம் நினைவலைகளையும் மறுபடியும் யாபகத்துக்கு வந்து இல்லை இவளை வெறுப்பானா, இல்லை அந்த டைரியை படித்து இவளை ஏற்றுக்குவானா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்புறம் இடையில வந்து இந்த மண்டையில் முட்டும்போது, மரத்தில் முட்டும்போது வாசுவெல்லாம் ஞாபகத்துக்கு வரான். வாசுவும் ஜனனியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க வரு, அதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றாங்க. டே நாங்கள் அதெல்லாம் கேட்கல சரியா வெங்காயங்களா, நாங்கள் அதெல்லாம் கேட்கல. இந்த 5 வருஷத்துக்குள்ளே அவனுக்கு நடந்ததை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பாரதியை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கதையை கொண்டு வாங்க, இல்லாட்டினா கதையை முடித்து தொலைங்க. இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் த டைம் சரியா? அப்புறம் இன்னொன்று சொல்கிறேங்க, அப்புறம் இதயம் சீரியல் அந்த கீழே நாடகத்தோட இதெல்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து மனசெல்லாமில் வந்து யார் காதல் படத்தில் சந்தியா நடிச்சிருப்பாங்க பாருங்க, அவங்க வர்றாங்களாமா. அப்புறம் மௌனம் பேசியதேவா மௌனம் பேசியதுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து யாரோ பாண்டியராஜா வர்றாங்களாமா. அதுக்கப்புறம் இந்த இதயம் சீரியலில் வந்து யார் நம்ம கேஜிஎஃப்பில் ஒரு அம்மா ரிப்போர்ட்டராக வரும் பாருங்க, மாளவிகாவா, அதான் இப்போ கூட அந்த என்னது கெட்டி மேளத்தில் முதல்ல பிரஜனுக்கு அம்மாவா வருவாள், அவள் வர்றாளாமா. அவள் வந்து நீ ஆதி உயிருக்கு ஏதோ ஆபத்துங்கிறாங்க, இந்த அம்மா வந்து காப்பாற்ற போகலாமா. யாரோ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தான் இந்த அக்கப்போருன்னே தெரியல சரியா? ஆக மொத்தம் நான் சீரியல்ன்ற பேரில் மக்களை ரொம்ப கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்கடா, ரொம்ப ரொம்ப கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கேவலமாக இருக்குது, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது எல்லா சீரியலும். ஓகே, வேறு என்ன கைஸ்? உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா?